புதுக்கோட்டையில் சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய புதிய மென்பொருள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர்கள் எளிதாக ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான புதிய சாப்ட்வேரை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் அரசு செயலர் சரவணன் வேல்ராஜ், வாரிய துணைத் தலைவர் ராசா அருண்மொழி மற்றும் முக்கிய அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழக மண்ணிற்கும் டெல்லி தர்பாருக்குமான போர் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வடசென்னையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் புல்லட் வாகனத்தில் ஊர்வலமாக வந்த செல்வ பெருந்தகைக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் கிராம கமிட்டி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கிய செல்வ பெருந்தகை, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மண்ணின் நலனை காக்கும் என்று உரையாற்றினார். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் அரசியல் மாற்றமல்ல, அது மாநில உரிமைகளுக்கான போர் என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் என்பது டெல்லி தர்பாருக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்குமான தேர்தல். ஆகவே யார் என்ன கூட்டணி அமைத்தாலும் தமிழ்நாடு மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாடு மண்ணை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி. 234 சட்டமன்ற தொகுதியில் ஒரு திறமை வாய்ந்த தொகுதியாக காட்பாடி மாறும் என்று MP கதிர் ஆனந்த் கருத்து தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் செங்குட்டை ஊராட்சியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான நாடக மேடையை திறந்து வைத்த வேலூர் MP கதிர் ஆனந்த், காட்பாடி தொகுதியில் தனது தந்தை துரைமுருகன் போட்டியிடுவது குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். காட்பாடி மக்கள் மீது என் தந்தை கொண்டுள்ள பாசம் பிரிக்க முடியாதது என்று குறிப்பிட்ட அவர், மறைந்த முதலமைச்சர் கலைஞர் தனது தந்தையை சொக்கத்தங்கம் என்று அழைத்ததை நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சி அடைந்ததோடு வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டுக் கொண்டார். இதே இடத்துல ஒரு வாட்டி அப்பாக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றார். அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஜீப் நின்றுட்டு இருக்கு, நாங்கெல்லாம் கீழே நிக்கிறோம். அவசரமா போகணும், இது முடிச்சுட்டு வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேச போனோம். நேரம் கிடையாது. தலைவர் கலைஞர் சுருக்கமா பேசுறேன்னு சொல்லி மைக் எடுத்து பேசும்போது சொன்னாரு, பெரியவர்களே, என்னிடம் ஒரு சொக்க தங்கம் இருக்கு, அந்த சொக்க தங்கத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், நீங்கள் அதை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஆபரணமாக மாற்றி கொடுத்தால் கண்டிப்பாக என் மணிமகுடத்தில் நான் சூடிக்கொள்வேன்னு சொல்லி ரத்தன சொர்க்கமா ஓட்டு கேட்டு போனார். அதோட அர்த்தம் ஜெயிக்க வச்சு கொடுங்க, அமைச்சராக்கி நான் அழகு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அந்த வருடம் ஜெயிச்சார், அமைச்சர் ஆனார். அந்த வாழ்த்துக்களும் உங்களை தான் சேரும். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கல்லூரி மாணவன் ஓட்டிச் சென்ற கார் மோதி இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அருகே தொழிற்சாலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மதன் என்பவர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த மதன் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்தை ஏற்படுத்தியது அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் என கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்ய கோரியும், மதனின் உடல்நிலை குறித்து முறையான தகவல் வழங்க கோரியும் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். உயிர் இருக்குது, அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், உயிர் இருக்குது, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. நாங்களே நேற்று 8 மணில இருந்து இன்னி வரை எல்லாம் குழந்தை குட்டி மொத்தம் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் பத்துனுக்குறோம். அவங்க அந்த உயிருக்கோசம் ஒரு பச்சை தண்ணி இல்லாம பத்து கிடக்குறா சார். எப்படி உயிரோட குதிரையோட பத்துருக்கிறா சார். எங்களுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல சார். எந்த போலீஸ்கார யாருமே எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல. யாரை நாங்க இருக்கிறோமா? எங்களுக்கு நீதி இல்லையா? எங்களுக்கு நியாயம் இல்லையா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய சீமான், சமூக சீரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாதி, மதம் மற்றும் பண அரசியல் சமூகத்தின் ஒழுக்கத்தை அழித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். சசிகலாவின் புதிய கட்சி அறிவிப்புக்கு வாழ்த்து தெரிவித்த சீமான், கூட்டணி குறித்த முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தங்கள் கட்சியின் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் வன்முறை மற்றும் கொலை சம்பவங்களுக்கு சீமான் கண்டனம் தெரிவித்தார். இதையெல்லாம் தடுக்கணும்னு வந்தவர்கள் நாங்கள் 2 பேருக்கு தான் சண்டை. இதில் அவர் வருவார் பாதிக்குது, இவர் வருவார் பாதிப்புனா நாங்கள் முன்வைக்கிற அரசியல்
மக்களுக்கு தேவைப்படுதா இல்லை, அதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் அதுக்கு போயிட்டு அவர் வந்தால் பாதிக்குமா, இவர் போனால் பாதிக்குமா? பாதிப்புக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறவன் ஒரு போர் வீரனாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த தேர்தல் மும்முனை இருமுனை போட்டி தான். 2000 ஒரு பக்கம், 2000 ஒரு பக்கம், 2500 ஒரு பக்கம், அதெல்லாம் கிடையாது. படிக்க கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், குடிக்க நல்ல தண்ணீர், பயணிக்க நல்ல பாதை, படித்ததுக்கு ஏற்ப வேலை, அதுக்கு ஏற்ப சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க கனவு. இது எங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் எங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். உனக்கு நல்ல படிப்பை தாரேன், அதுக்கு ஏற்ப வேலை தாரேன். கம்மியாக சொல்றீங்க சார், 5000. இல்லை, குடும்பத் தலைவிக்கு 2000, குடும்பத் தலைவிக்கு 2000, 5000. அதை நான் கூட மொத்தம் ஒரு 50,000 கொடுக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாதம். இதான் சொல்லிவிட்டு போகிறதாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.